சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. வைணவ சமய குறியீடு திருநாமம் வைணவத்தின் முழுமுதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனின் பாதங்களை குறிக்கிறது. நம் உடல் என்றோ ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்தும் வகையிலேயே திருநாமத்தை இட்டுக்கொள்கிறார்கள். இத்தகைய பக்தி மிகுந்த திருநாமத்தை நெற்றியில் இடுவதற்கு பயன்படுத்தப்படும் நாமக்கட்டியை தயாரிப்பதில் வெகு காலமாக புகழ்பெற்று விளங்குகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜடேரி என்றொரு கிராமம். 5 தலைமுறைகளுக்கும் மேலாக பரம்பரை தொழிலாக நாமக்கட்டிகளை செய்து வருகிறார்கள் அந்த கிராம மக்கள். இது பற்றி தயவு செய்து விளக்கும். இந்த பக்கம் இருக்கிறதுல 2வது படத்தை பாருங்க. இப்படி ஒரு கை வச்சுக்கிட்டு, இப்படி இன்னொரு கை இடது கால் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு உருவம் நிற்கும் சென்டரில். அப்போ அந்த 3 நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் பகவானுடைய ஃபார்மே. பகவானுக்கு மூஞ்செல்லாம் கிடையாது. அந்த படத்தை நல்லா பார்த்தா தெரியும், 3 நாமந்தான் இருக்கும். அது என்ன, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம் விஞ்ஞானம்தான். பாசிட்டிவ், நெகட்டிவ், எர்த்துன்றது பிரம்மா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சங்கர நாராயண ஸ்வரூபம். அதனால் அந்த நாமங்கிறது கடவுளுடைய வடிவம் தான். ஸோ இந்த வைஷ்ணவர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய ஃபார்ம் இப்படி தான் இருக்கும்ன்றதுக்காக அந்த 3 கோட்டை இந்த இடத்துல இட்டுக்கிறாங்க. அதை நல்லா பார்த்தா தெரியும். அதனால் இது ஏதோ அறிவாளி ஆகிட்டான். இங்கே பாருங்கள், 3 நாமம் இருக்கா. ஸோ அதுதான் கடவுளுடைய வடிவமே. இப்போ எதுக்காக அதை தரிக்கிறார்கள் என்றால், நாமம் என்ன, நாம்னா என்ன, நேம். ஸோ கடவுளுடைய வடிவம் நேம், அதுதான் அந்த 3 நாமம் தான் அர்த்தம். அப்போ ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு அப்படின்னா என்ன, கடவுளுக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை. ஒரு நாமம்னா பேர், ஓர் உருவம்னா எந்த உருவமும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுளுடைய வடிவங்கள் தான். நான், நீ, எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் கூட கடவுளே தான். 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ அப்படி. இப்போ நாமம்ன்றது கடவுளுடைய வடிவம். அது நேம், நாமம் அப்படின்னா பேருன்னு அர்த்தம். தேவாரத்தில் கூட வரும், முன்னர் அவனது நாமம் கேட்டாள் அப்படின்னா. முதல்ல கடவுளுடைய பேரை கேட்டாலாம். பேத்தும பெற்றியனுக்கே பிச்சி ஆனாள். அந்த பேரை கேட்டு கேட்டு உச்சரித்து அந்த கடவுள் மேலே அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சான். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே, இப்படி சொல்லி அந்த பெண்ணானவள் பகவானுடைய பாதங்களில் இடம் பிடித்தாள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் இந்த நாமம்ங்கிறது கடவுளை அடைவதற்கான கடவுளுடைய உருவத்தையே நாம் தியானம் பண்ணி போய் சேருகிற ஒரு பద్ధதி ஒன்று. அடுத்த கேள்வி என்ன, திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த நாமம் பண்ணுறாங்களேன்ட்டு. இதெல்லாம் லோக்கல் கஸ்டம்ஸ். நீ இந்தியா முழுக்க நாமம் போடுறவன் போல திருவண்ணாமலையில் வந்து அந்த கிராமத்தில் இருந்தால் நாம கட்டி வாங்கிட்டு போகிறான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ரீசைலம் பெரிய சிவன் கோயில். நான் வந்து 80ஸ்லேயே அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். போகிறபோது அந்த ஊரில் வந்து அங்கே ஒரு விபூதி கட்டி இருக்கும், உண்டை கட்டி. இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, கர்நாடகாவில் சண்டூர் குமாரசாமி கோயில்னு ஒரு இடம் இருக்குது. பெல்லாரி அங்கே இருக்கு இல்லையா, அங்கே சண்டூர், அதெல்லாம் ஃபுல்லாக மைன்ஸு. அதில் மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, ஒரு பராசக்தி, ஒரு சிவன், ஒரு முருகர் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது, சண்டூர். அங்கே தான் இந்த ஜிண்டால்காரங்க மைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஹோட்டல் கூடலாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இட்ஸ் இன் பிட்வீன் கர்நாடகா அண்ட் இந்த பார்டர் ஆந்திரா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காது. நான் இந்த ஸ்ரீசைலம் கோயிலுக்கு போகிறபோது நம்ம ஊர் பழனி விபூதி எடுத்துன்னு போவேன். அங்கே இருக்கிற ஐருங்க அந்த ஒரு லேக் லஸ்டர் ஒண்டை விபூதியை பார்த்துன்னு வந்து போய், நான் எடுத்துன்னு போகிற விபூதி எங்களுக்கு கொடுத்துட்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க.
அப்போது ஒரு விபூதிங்கிறது பேசிக்கலி சுண்ணாம்பு. விபூதியினுடைய இது கால்சியம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் தான். அதனால் இந்த திருவண்ணாமலையில் இருக்குது, இன்னொரு ஊரில் இருக்குது, அந்த ஊரில் இருக்குது, அதெல்லாம் நீ பெருசாக சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு காலத்தில் இதெல்லாம் கடவுளுடைய பக்தர்கள் அணிந்து கொள்ளுகிற ஒரு அடையாள சின்னங்களாக இருந்துச்சு. ஒரு துளசி மாடம் இருக்குது. துளசி மாடத்துக்கு துளசி செடி இருக்கிற இடத்துல மண் இருக்கும் இல்லையா, அதை தான் அவங்க எடுத்து இது பண்ணி நாமம் போட்டுக்கிறது. இந்த வைஷ்ணவர்களெல்லாம் நாமம் போட்டுக்கிறாங்களே துளசி செடியோட. ஏன் துளசி இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. இன்னும் சில பேர் குங்குமம் வச்சுக்கிறாங்க. அம்பாளை கும்புறவங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, எலுமிச்சம்பழம் இல்லையா, அதை சுண்ணாம்பு மேலே மிக்ஸ் பண்ணால் அந்த குங்குமம் கலர் வரும். அதை எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் சில இடங்களில் மாங்காடு மாதிரி இடங்களில் இந்த உணர்ந்து போன எலுமிச்சம்பழம்லாம் இருக்கும். நிறைய பேர் மாலெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. உணர்ந்து எலுமிச்சம்பழம் இருக்கும். அதை ஃபுல்லாக காய போட்டு அதிலிருந்து பொடி பண்ணி அதில் இருந்து குங்குமம் தயார் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த இதுலேருந்து நம்மக்கிட்ட சுசீலா இல்லையா, அவங்க அம்மா அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஊறுகாய் கூட போடுவாங்க. இந்த மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு அதில் வந்து ஒரு ட்ரை ஊறுகாய் மாதிரி போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி குங்குமமாகவும் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த விபூதிங்கிறது நான் சொன்ன மாதிரி பசுசான வரட்டி இருக்கு இல்லையா, அதை நல்லா எரித்து அதில் ஏதாவது கொஞ்சம் வாசனைக்காக ஏதாவது சேர்ப்பாங்க. நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்துக்குன்னா என்ன பண்ணுவார், அந்த விபூதி எடுத்து முதல்ல கொஞ்சம் அப்படி தடவிக்குவார். எதுக்காக, அவருடைய நெர்வ் சென்டரை அவர் வந்து ஆக்டிவைஸ் பண்ணிக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டுட்டு அதுக்கு ஒரு 4 வரி அதிலேயே எழுதி கொடுத்துருவார். அதனால் இது எல்லாமே நம்முடைய சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வடநாட்டில் இந்த அளவுக்கெல்லாம் அவங்க புறச்சின்னங்களில் பெருசாக வச்சுக்கிறது இல்லை. அப்படி வச்சா கூட இந்த குஜராத் இந்த மாதிரி இடங்களில் சந்தனம் வைப்பாங்க. ஏன்னா சந்தனன்றது அந்த மரம் இல்லையா, அதிலிருந்து தேய்ச்சி எடுக்கிறது. கர்நாடகா கோயிலெலாம் இருக்குது, அங்கே எப்போ பாரு சந்தனத்தை தேய்ச்சி, குருவாயூர் கோயில் இருக்குது, சந்தனத்தை தேய்ச்சின்னு இருப்பாங்க. அதுலேயும் அதே மாதிரி ஒரு இறை ஆற்றல், ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறதுனால சந்தனத்தை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, உன்னுடைய நம்பிக்கை தான். அதாவது இதில் ஏதோ நமக்கு வருதுங்கிற போது உனக்கு ஒரு ஆர்வம் வரும். அண்டு தேவையில்லைன்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் யாராவது விபூதியெல்லாம் வச்சுருந்தாக்கா, நாமெல்லாம் போட்டுன்னு வந்தாக்கா அவங்கள கிண்டல் அடிப்பாங்க. எதுக்கடா இந்த நாயங்கிட்ட நம்ம வாயில் மாட்டணும்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணுற போது விபூதி நாமெல்லாம் வச்சுக்க, வீட்டு விட்டு வெளியே வர்ற போது அடிச்சிடுவாங்க. அதை மற்றவங்க கிண்டல் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இதை வச்சு பாட்டெல்லாம் இருக்குது அந்த காலத்தில். அத்தா அரியே என்றே நான் உன்னை அழைக்க, பித்தா என்றே உலகோர் என்னை ஏசுகின்றார். நான் உன்னை அப்பா ஹரி அப்படின்னு கூப்பிட்றேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கன்னா என்னை லூசுன்றாங்க. என்னை பித்தா என்றே உலகோர் ஏசுகின்றார். முத்தே மாணிக்கமே நான் உன்னை எஞ்சனம் விடுகேனே. நீ முத்து மாணிக்கம், நான் எப்படிப்பா உன்னை விட்டுட முடியும் அப்படின்னு. திருப்புல்லானின்னு ஒரு இடம் இருக்குது, நல்ல பெரிய ராமர் கோயிலெல்லாம் இருக்கிற இடம். குலசேகர ஆழ்வார் போன்ற மகான்கள்லாம் பாடியது. அந்த இடத்துல போய் ஒரு ஆழ்வார் பாடுறார். அத்தா அரியே என்றே நான் உன்னை அழைக்க உலகோர் என்னை பித்தா என்றே ஏசுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, உலகோர் ஏசிடினும் பேசிடினும் திருப்புல்லானி பெருமாளே உன்னடியில் கிடந்தேனே கிடந்தேனேன்னு. ஜனங்க என்ன சொன்னால் என்ன, நான் உன் காலடியில் உட்காந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இட்ஸ் ஆல் யுவர். வாட் இஸ் இன் எ நேம் ஷேக்ஸ்பியர், வாட் இஸ் இன் எ நேம் அப்படின்வார். எ நேம் இஸ் சம்திங். இப்போது நீ போயின்னு இருக்கிற ரோட்டில் உன்னை பேர் சொல்லி யாரும் முன்சாமி அப்படின்னு நீ திரும்பி பார்க்குறே இல்லையா, அப்போ அந்த பேர் தான் உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன். அதனால் உங்களுடைய பேருங்களை வச்சு தான் நீங்கள் உங்களை அடையாளம் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்க உங்களை அடையாளம் பண்ணுறாங்க. அதனால் நேம் ஹேஸ் சம் ரெலவன்ஸ் இன் தட். எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது இல்லையா, மல்லி அப்படின்னும் மைண்டில் ஒரு வெள்ளைப்பூ வருது, ரோஜா அப்படின்னாக்கா ஒரு ரோஜா பூ வருது,
வாழைப்பழம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியும், மாதுளம்பழம் தெரியும், சாத்துக்குடி தெரியும். நான் வந்து டிம்பக்டூ அப்படின்றேன். டிம்பக்டூன்றது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர். நான் சொல்லாத வரைக்கும் டிம்பக்டூன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அதனால் இது எல்லாமே காலப்போக்கில் மக்களால் புரிந்து கொள்வதற்காக வைத்தது. அது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு இப்போ தாகம் எடுக்குது, நீ என்ன சொல்லுவ? கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னுவேன். தெலுங்குக்காரன் என்ன சொல்லுவான்? நீళ్ళు இஸ்தாரா அப்படின்னுவான். கர்நாடகாக்காரன் நீர் இஸ்தீரா அப்படின்னுவான். இப்போ ஹிந்திக்காரங்கிட்ட போனால் பானி தேத்தியா அப்படின்னுவான். தண்ணி கொடுக்குறியா அப்படின்னுவான். அவன் எல்லோரும் கேட்குறதும் தண்ணி தான். இங்கிலீஷ்காரன் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னுவான். ஸோ எல்லோரும் கேட்குற விஷயம் ஒன்று தான். இது எந்த பாஷையும் உனக்கு வரலன்னு வச்சுக்கோ, பேசாமல் போய் அவங்ககிட்ட உனக்கு தாகமாக்குதுன்றதுக்காக இப்படி கை காட்டினா கூட அவனுக்கு தண்ணி கொடுப்பான் இல்லையா? இப்படின்னாலும் அவன் தண்ணி கொடுப்பான். அது எந்த தண்ணின்றது அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய விஷயம். அதனால் உலகம் பூராவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாஷை இல்லை. அந்த மாதிரி கொண்டு வரணும்னு எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ஜெண்ட் அவஸ்தான்னு பேர் வச்சாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு பாஷை. அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் உலகம் தழுவிய ஒரு பாஷை என்பது வரவே இல்லை உலகத்தில். அதனால் இப்போத்துக்கு பேசாத பாஷை இருக்குது இல்லையா, அதுதான் பெரிய பாஷை. ஒரு அன்பு இருக்குது, அது உன் கண்ணிலேயே நீ வெளிப்படுத்த முடியும் இல்லையா? ஒரு பேட்டில் வெளிப்படுத்தலாம், ஒரு ஹக்கில் வெளிப்படுத்தலாம். பாஷையே தேவையில்லை இதுக்கெல்லாம். அப்போ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு. அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் அப்படின்னு. தேவர்களுக்கு தெரியாத அன்பு என்னான்ட்டு. அப்போது அருள் எனும் அன்புயின் குழவிங்கிறார். அருள்ன்றீங்களே, அது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தைப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் அன்பு என்பது ஒரு பசுமாடு இருக்குது. அழுக்கா அந்த பசுமாடு போய் சேத்துலலாம் விளையாடிட்டு அந்த கண்ணுக்குட்டி வரும். அந்த கண்ணுக்குட்டி காணமேன்னு யோசனை பண்ணிட்டு இந்த பசுமாடு அதை வந்த உடனே நக்கி கொடுத்துன்னு இருக்கும். நீ போய் டெட்டால் போட்டு குளிச்சுட்டு வான்னு சொல்லுமா பசுமாடு இல்லையா? அது லவ்னுடைய ஒரு வெளிப்பாடு. அதே மாதிரி ஒரு நிறைய குழந்தைங்க வந்து வசதிகள் இல்லாத இடங்கள்ல இருப்பாங்க, ஸ்லம் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. எங்கேயோ சுற்றி திரிஞ்சிட்டு வரும். வந்த உடனே அவங்க அம்மா அந்த குழந்தைய எடுத்து வச்சு அந்த மூக்கில் இருக்கிற சளியை எடுத்து இப்படி போட்டு படவிலேயே கொடுத்து வச்சுக்காங்க. இதெல்லாம் தான் லவ்ன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. அது ஒரு ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் அன் எமோஷன், தானாக வெளிப்படுகிற ஒரு விஷயம். அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்குது, அன்வனப்படுவது யாதென கேட்டேன் அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். லவ்னா என்னன்னு கேட்டேன், கடவுள் பண்ணி பாடுறா அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னாருன்னு. அதனால் நீ கூட லவ் பண்ணு. அந்த லவ்க்கு ஃபார்மேட்டுக்கு நீ குடிசை வீட்டில் இருக்கலாம், எல்ஐஜி ஃப்ளாட்டு, ஹெச்ஐஜி ஃப்ளாட்டு, எம்ஐஜி ஃப்ளாட்டு, பங்களா, அதுக்கப்புறம் பேலஸ்ஸு, அதுக்கப்புறம் கோயில், எல்லாமே என்ன வசிப்பிடங்கள். அந்த இடத்துல யாரோ வசிக்கிறாங்க, அதனால் ஹேபிட்டேட்ஸ்ன்னுவாங்க அதை. அந்த ஹேபிட்டேட்ஸில் குடிசையிலேருந்து கோபுரம் வரைக்கும் எல்லாம் இருக்கா? அந்த மாதிரி அன்பில் கூட எத்தனை விதமான பரிமாணங்கள் இருக்குது. ஒரு அண்ணன் தங்கச்சி இவங்க ஒருத்தர்கிட்ட வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பாசம்னு பேர். அப்பா அம்மா குழந்தைங்க கிட்ட வைக்கிறாங்க, அதுக்கு பாசம்னு பேர். ரெண்டு பேர் வந்து ஒரு சிருங்கார மூட்டில் போய் ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பேர்? காதல் அப்படின்வாங்க. கடவுள்கிட்ட வைக்கிறாங்க இல்லையா, அது கூட காதல். முன்னர் அவனது நாமம் கேட்டாள் அப்படின்வாங்க. கடவுளுடைய பேர் கேட்ட உடனே பேத்துவம் பெற்றியனுக்கே பிச்சி ஆனால் அப்பருடைய தேவாரத்தில் வரும். அப்போ கடவுள்கிட்ட வர்றது என்ன? காதல். ஏன்னா இந்த காதலுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் மீட் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு அவன் வீட்டுக்கு போடுவா, பையன் அவன் வீட்டுக்கு போடுவான். ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துனுட்டு கேட்க சின்ன இருப்பாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, எப்படி மீட் பண்ணாங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றா இந்த மாடு நல்லா சாப்பிட்டு ஒரு இடத்துல போய் அசை போடுவாங்க. அந்த மாதிரி நீ பண்ண லவ்வையே நீ அசை போட்டு பார்க்கறதுல உங்களுக்கு கிக் இருக்குது இல்லையா? அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார் தம்மை நன்னெறி குவிப்பது நமச்சிவாயமே அப்படின்வாங்க.
கடவுள்கிட்ட நாம் வைக்கக்கூட எக்ஸால்டட் லவ் இல்லையா, அது காதல்னு பேர். அதில் வந்து என்ன வரும், ரோமம் சிலிர்ப்ப, முடியெல்லாம் அப்படியே கடவுளை பார்த்த உடனே நிற்குமாம். கரமலர் மொட்டித்து அரகராவென்று அரற்றி என்ன ஊற்றிடும் கண்ணீர் அதனால். இதெல்லாம் அனுபவங்கள். கடவுள்கிட்ட நீ போய் வைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் ஜாய் ஆர் லவ். அப்போ உன்னுடைய பாடிலி ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நெக்குருகி கடவுளை பார்த்து முருகா முருகா அப்படின்றது இல்லை. அந்த பாவனை எங்கேருந்து வருது? நீ உன் பையனை பார்த்து எழுத மேலே சொல்லுவேன் கடவுள்கிட்ட. அதனால் இது எதுக்கும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது வந்து தானாக வெளிப்படுகிற ஒரு உணர்ச்சியின் பிரபாகம். அதனால் யார் வேணால் எந்த ரிலேஷன்ஷிப் வேணால் இருக்கலாம். அதில் ஹையஸ்ட் லெவல் சொல்லக்கூடியது இப்போத்துக்கு கடவுள்கிட்ட வைக்கிற காதல். ஒரு உடல் சார்ந்த ஒரு அன்பினால் தன் காதலி இல்லை காதலன், ஒரு கணவன் மனைவி, அவங்க 2 பேருக்கும் வரக்கூடிய உணர்வுகள். மற்றதெல்லாம் வந்து வேறு. பாசம் என்பது வேறு, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேறு. விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அது எங்கே இருந்துச்சு? கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்தது இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் தானே. இதே துருபத ராஜா பஞ்சாப்ல இருந்தான், அவனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் ஸ்கூலில் படிக்கிற போது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அவன் சொன்னான், நான் பஞ்சாபுக்கு ராஜா ஆகிடுவேன், நீ வந்துடு, என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு கொடுத்துட்றேன், நானும் நீ இப்படியே ஃப்ரெண்டாகணும் அப்படின்னா. ஏன்னா அந்த காலத்துலேயே இதெல்லாம் நடந்துக்குது. உங்களுக்கு கூட நிறைய பேர் ஹைஸ்கூலில் எல்லாம் இருப்பாங்க, சொல்லுவாங்க இப்படியே நம்ம ஃப்ரெண்டாகணும்னுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாவனை, அவ்வளோதான். துரோணாச்சாரியார் ரொம்ப ஏழை, அவங்க பிள்ளை கொடுக்கறதுக்கு பால் கூட இல்லாமல் அரிசி மாவை கலக்கி கொடுக்குறான். அவன் முன்னாடி இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு அவன் இவரை இன்சல்ட் பண்ணிடுறான். அப்போ அவருக்கு கோபம் வருது. அதனால் அர்ஜுனனுக்கு கொம்பு சீவி ஏகலைவனுடைய கட்ட விரலெல்லாம் வெட்டி அர்ஜுனனுக்காக இவர் போய் அவனை தேர்காலில் கட்டி ஈத்துன்னு வந்து, நான் தான் இப்போ பஞ்சாபுக்கு ராஜா, நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன் போடா அப்படின்னாரு. அதில் அவன் அவமானப்பட்டு போய் தான் நெருப்பில் ஆபிச்சார யாகம்னு அவங்க செய்வின ஏவல் அந்த மாதிரி பண்ணி அதில் அவன் வந்து திரௌபதியை கொண்டாந்து மகாபாரத யுத்தமே அதனால தான் வந்துச்சு. இப்போ நீ வந்து யாரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறியோ அதை வச்சு தான் உன் வாழ்க்கையை. நீ வந்து துரோணாச்சாரியாராக இருந்து இவனை துருபதனை வச்சுன்னு இருந்தியானா மகாபாரத யுத்தம் குருஷேத்திர யுத்தம் தான் வரும். இதே கிருஷ்ணர் குச்சேலம் படிச்சுன்னு இருந்தாங்க ஒரே இடத்துல. குச்சேலம் ரொம்ப ஏழை, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒய்ஃப் சொல்கிறான், நீ உன் ஃப்ரெண்டு கிருஷ்ணரை போய் கேளுங்க அப்படின்னு. கிருஷ்ணர் அப்போது ராஜா ஆகிட்டார். இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் பாதி வழியில் வந்து இவரை கூட்டின்னு போகிறார். இவருக்கு பாத பூஜை பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு. அந்த காலத்தில் பாத பூஜைன்றது என்ன, வெளியில் எல்லாரும் நடந்துட்டு வர்றபோது அவங்க காலை கழுவுறது, அதுதான் பாத பூஜைன்றது. காலை கழுவி வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது, வேறு ஒன்றும் இல்லை. ஆர்த்தி ஒன்று எடுத்து கூப்பிடுவாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வேட்டியில் கொஞ்சம் அவள் தான் இருக்குது இவர்கிட்ட கொடுக்குறது, அதை முடிச்சு வச்சுருக்காரு. கிருஷ்ணன் வந்து என்ன வச்சுக்கிற கொண்டான்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி 2 பிடி போட்டுக்கிறாரு. பக்கத்தில் மனைவி பார்க்குறா, இவன் 3 பிடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிடிங்கி வச்சிடறான். அப்புறம் 2 பிடி சாப்பிட்றாரு. இப்படி அன்பு காட்டுற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம பிச்சைக்காரத்தனமாக எனக்கு வந்து துட்டு கொடு வசதி இல்லைன்னு சொல்லி எப்படி கேட்குறதுன்னு அவர் எதுவும் கேட்காம வந்துடுறாரு. அவர் வந்து சேர்றதுக்குள்ளே அவருக்கு வீடு பசுமாடுங்க வசதி எல்லாத்தையும் கிருஷ்ணர் ஏற்கனவே பண்ணிடுறார். அவர் அங்கேருந்து அந்த காலத்தில் நடந்தானே வருவாங்க, அதுக்குள்ளே எல்லா வசதியும் ரெடி ஆகி போச்சு. இப்போ இது ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப். கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்டிமசி ஆர் லெவல் ஆஃப் இன்டிமசியில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் அமையலாம். யாருக்கும் சொல்ல முடியாது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டிஃபைன்லாம் பண்ண முடியாது. ஸோ நீ துரியோதனன் கர்ணன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்லை துரோணரை இன்சல்ட் பண்ணின துருபதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்லை குச்சேலர் கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்லை என்ன பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் அவர் தன் ஃப்ரெண்டு செத்துட்டானோடனே இவரும் வடக்கு திசையிலிருந்து சாப்பிடாம இருந்து செத்து விட்டான்னு கூட ஒரு கதை இருக்குது. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. உலகத்தில் இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. இப்போல்லாம் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உலகத்தில்? இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு காரியவாதம். நிறைய ஸ்கூலுங்களில் என்ன ஆகும், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போவாங்க இல்லையா, இவங்க சாப்பிட்றாங்களோ இவங்க டப்பா பிடிங்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க.
இவங்க அதுக்கப்புறம் அங்கே போய் கேன்டீனில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டா உண்டு, இல்லைன்னா கிடையாது இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுன்னா ஒரு செல்ஃபிஷ் காரியவாதத்தினால் உண்டாகிற நட்பு. இதெல்லாம் இந்த காலத்தில் சப்ளைமைஸ்க்கெல்லாம் போகிறது இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு. சொசைட்டி சின்னதாக இருந்தது அப்போல்லாம். அதனால் எல்லாம் மாறி போச்சு. பழைய காலத்து சிஸ்டம் வேறு. ஒரு கிளாஸில் ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். பையன் ஒருத்தன் இன்னொரு பையன்கிட்ட சண்டை போட்டுன்னு கெட்ட வார்த்தை பேசியிருந்தான். இவர் என்ன பண்ணார், தம்பி என்ன கொஞ்சம் ஹெச்எம் ரூமில் வந்து பார்க்குறியான்னாரு. இவன் இன்றைக்கி நல்லா பழுக்க போகுதுன்னு சொல்லி ஹெச்எம் ரூமுக்குள்ளே போயிட்டு கண்ணை முடிக்கின்னு இப்படி கை வச்சுருந்தான். இவனுடைய ஐடியா என்னென்னா, அவர் அடிக்க போகிறாரு, பெரம்பு அவர் கையில் இருந்தது, இவன் கை நீட்டுன்னு ரெடியாக அடிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு கை நின்றுக்கிறான். கொஞ்ச நேரம் ஆச்சு, அடியே ஊழல, லேசாக கண்ணு திறந்து பார்க்குறான். ஹெச்எம் வந்து இவன் கையில் கொடுத்துட்டாரு பெரம்பை. என் ஸ்கூலில் நீ 5 வருஷமாக படிச்சுருக்கிறப்பா, உன்னை ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பையனா, நல்ல வார்த்தைகளை பேசுகிற பையனா வளர்க்க முடியாதது என் தப்பு தான், என்னடுறான்னாரான். இந்த மாதிரி இந்த காலத்தில் எத்தனை வாத்தியாருங்க இருப்பாங்க, ஒரு ரிசல்ட்டாக பண்ணணுங்கிற மாதிரி. நாங்கள்லாம் அந்த காலத்தில் படித்தவங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் தான் படித்தேன், பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணா மிஷனில். அங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அண்ணான்னு கூப்பிடுவோம். ஹெட்மாஸ்டர் தலைமை அண்ணான்னு கூப்பிடுவோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குழாயில் குளிச்சுட்டு நேராக மேலே ராமகிருஷ்ணருடைய கோயில் இருக்கும், அங்கே உக்காந்துக்கிட்டு தூமேவோ மாதாச்சா மாதர் பேரை கன்னியானை ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு வந்து ஒரு 1 hour படிக்கணும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் அந்தந்த டேபிள் சேரில் உட்காந்து படிக்கணும். வாத்தியார் ஒருத்தர் இருப்பார், உனக்கு டவுட்லாம் இருந்தால் கிளியர் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ போயிட்டு கிச்சனில் காய்கறி வெட்டுறது, டாய்லெட் கழுவுறது, பெருக்கிறது, முழுகிறது, இந்த மாதிரி ஒரு 1 hourக்கு வேலை செய்யணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வரணும். இந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். அண்ட் அந்த டீச்சருங்கெல்லாம் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு பையனுக்கும் இப்போ நான் கொஞ்சம் நல்லா படிச்சுன்னு இருந்தேன். அதனால் எனக்கு கோபால்தாஸ்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் சொல்லுவார், உனக்கு நல்லா படிப்பு வருது, அதனால் நான் உனக்கு தனியாக ஒரு எஸ்ஸே எழுதி தரேன், இதை நீ மனப்பாடம் பண்ணி டப்பா தட்டு, உனக்கு இங்கிலீஷ் பிற்காலத்தில் வரும். ஏன்னா நாங்கள் படித்தது தமிழ் மீடியம், அதனால் நல்லா இதை மனப்பாடம் பண்ணி உனக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வருவோன்ட்டு. எங்களுக்கு அவர் எழுதி கொடுத்த ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, in those days when the concept of democracy was quite unknown to the people of any continents and land, Genova was ruled by the People's Party, a mass movement under the dynamic leadership of Hubert, a devoted and dedicated man. இப்படி தான் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நல்ல டீச்சருங்க இருந்தால் ஒவ்வொரு பையனும் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீ சாப்பிட்டுன்னு இருக்க, டீச்சருங்க எல்லோரும் கூட ஒரே டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, அபுக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு இப்படி சாப்பிடக்கூடாது, எடுத்து வாயில் வச்சு மென்று சாப்பிட்ணும், இப்படி கற்றுக் கொடுப்பாங்க. எக்கச்சக்கமாக டிசிப்ளின் தானாகவே வரும். ஏதோ ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறது தான் பாடம் நீ என்ன நினைக்கிற, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் வேறு, இந்த காலத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வேறு. அதனால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அடுத்த கேள்விக்கோ. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும். 7 மலைகள் நவகிரகங்களில் 7 கிரகங்களை குறிப்பதாகும். அதை நாம் ஏறி இறங்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு சில சூட்சுமமான மாற்றங்கள் ஏற்படும். திருப்பதியில் நாம் மொட்டை அடிப்பதற்கு காரணம் நான் என்ற ஆணவத்தை அகற்ற, இறக்கி வைக்க, வாழ்க்கையில் நாம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பதற்காகவும் தான் என்று ஒரு செய்தி படித்தேன். பாபா தயவு செய்து விளக்கவும். மகாபாரதத்தில் குருஷேத்திர யுத்தம், அதில் அர்ஜுனன் சபதம் பண்ணிடுறான், என்னுடைய மகன் அபிமன்யுவை சக்கரவியூகத்துக்குள்ளே உள்ள விட்டு இது பண்ண எவன் இருக்கான் இல்லையா, அவனை நான் பழி வாங்குறேன்ட்டு. அது சூரிய அஸ்தமனம், கிருஷ்ணர் கிரியேட் பண்ணி அஸ்தமனத்தை முன்னாடியே அவனை அம்பு விட்டு ஜெயத்ரதனை கொண்டுறாங்க. அதே மாதிரி துரியோதனன் தண்ணி கடியில் உக்காந்துக்கிற போது பீமன் அவனை சண்டைக்குன்னு சொல்லி கிருஷ்ணர் தொடையில் தட்டி காட்டி அங்கே அடி அவன் செத்துப்படுவான்னு சொல்லி வஞ்சக யுத்தம் பண்ணாங்க பீமனும் கிருஷ்ணரும் சேர்ந்து. இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கோபமாக போச்சு. நம்முடைய ஃப்ரெண்டு துரியோதனன் இப்படி பண்ணிட்டாங்க. யாருக்கு? அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியர் மகன். அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த பஞ்சபாண்டவர்களுடைய வம்சமே அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக
அவனுக்கு தெரிஞ்ச அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி இந்த யுத்த இதில் யாரெல்லாம் அந்த பஞ்சபாண்டவுடைய வம்சத்தில் குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்களோ, கர்ப்பத்தில் இருந்த பரிசுத்துங்கிறவன் அவளுடைய கர்ப்பத்தில் இருந்தான், அபிமன்யுடைய மனைவியோட கர்ப்பத்தில் இருந்தவன். அதெல்லாம் கூட அவன் கறிக்கட்டையாக தான் பிறந்தான். அப்புறம் கிருஷ்ணர் தான் பஞ்சபாண்டவுடைய வம்சத்தில் ஒருத்தர் இருக்கட்டும்னு அபிமன்யுக்கு உயிர் கொடுத்தாரு. ஸோ இதனால் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது அர்ஜுனனுக்கு. என்னுடைய வம்சத்தெல்லாம் அழிச்சிட்டிங்க பஞ்சபாண்டவர்களுது, அதனால் நான் வந்து ஒன்றை அழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணுறான். யார்? அஸ்வத்தாமா. சண்டை நடக்குது. இவனும் பெரிய ஆள் தான், அவனும் பெரிய ஆள் தான். லாஸ்ட்டில் அஸ்வத்தாமனை கொலை போனான் அர்ஜுனன். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன இருந்தாலையும் அவன் பிராமணன், ஒரு பிராமணனை கொண்டா பிரம்ம அத்தி தோஷம் வந்துடும். ரெண்டாவது உன் குரு துரோணருடைய மகன், உனக்கு வித்தை கற்றுக் கொடுத்தவருடைய பிள்ளை, அதனால் நீ அவனை கொன்னியானாக்கா அந்த பாவம் வேறு வந்துடும். அதனால் உயிருக்கு பதில் மயிறு, அதனால் அவனுக்கு இந்த இடத்துல முடியை வெட்டிடு அப்படின்னார். இந்த மொட்டை போடுற பழக்கம் அப்படின்னு தான் வந்துச்சு. அதனால் நீ கடவுள்கிட்ட போய் நான் என் உயிரை உனக்கு அர்ப்பணம் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு போயில இதை கொஞ்சம் அர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணி மூட்டை மூட்டையாக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி அதில் அவங்க கலர் கலராக வந்து பிக்கு டை இதெல்லாம் பண்ணி திருப்பியும் உங்கள் தலையிலே கட்டிடுறாங்க. நிறைய பேர் அங்கே போய் பார்வைக்கிட்ட உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் கஷ்டப்படுறது. ஏன்னா திருப்பதி அம்டன்னு ஒரு பழமொழி இருக்குது. அவன் கஸ்டமரை விட்டுருக்கூடாதுன்னு என்ன பண்ணால் 10 பேர் போனால் 10 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் தலையிலையும் தண்ணி தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வெயிட் பண்ண. ஏன்னா வேற யாருக்கு போயிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் இருந்தது. அதனால் இந்த மகாபாரத காலத்தில் ஆரம்பித்த உயிருக்கு பதில் மயிருங்கிற கன்செப்டில் தான் இந்த முடிக்காணிக்கை செலுத்துக்கிற பழக்கம் வந்தது. எல்லா கோயில்லையும் இருக்காது. ஏதோ சில கோயிலில், பழனியில் மொட்டை அடிக்கிறாங்க, அப்புறம் திருப்பதியில் மொட்டை அடிக்கிறாங்க. எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி இருக்காது. சில கோயிலில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் பிற்காலத்தில் அவங்க குலதெய்வத்து கோயிலில் போய் மொட்டை அடிக்கிறது, காது குத்திக்கிறதுன்ற மாதிரிலாம் பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த மாதிரி இதுக்கு அவ்வளோன்னா, அந்த காலத்தில் இந்த முடியை ரொம்ப பெரிய விஷயமா நினச்சாங்க. இந்த பாலெல்லாம் கறந்துட்டு அந்த இந்த தலையில் தடவி வெண்ணெயில் நல்லா வளர்த்து வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம். ஆண்கள் கூட ஜடெல்லாம் போட்டு பூ வச்சுக்குவாங்க. அதனால் குஞ்சி அழகும் கொழுந்தானை கோற்று அழகும் அழகல்ல. நீ விதவிதமாக ஜடை பண்ணி அதில் பூ வச்சுன்னு சுற்றுறதெல்லாம் வந்து அழகு கிடையாது. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. உன் மனசில் நீ சொல்லணும், நான் ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு. தன்னெஞ்சறிவது பொய்யா இருக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னிச்சிடும். அப்போ அந்த மாதிரி நீ உன் மனசு சொல்லணும், நீ ரொம்ப நல்ல வேண்டான்ட்டு. அதுதான் அழகு. இந்த கிராப்பிலெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எந்த காலத்துலேயும் இருந்த விஷயங்கள் தான். அந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த ஜடை வச்சுருப்பாங்க. யுத்தத்துக்கு போகிற போது உனக்கு ஒரு பூ இருக்கும், அவனுக்கு ஒரு பூ இருக்கும். அந்த பூ தான் அடையாளம், நீ சேரனா சோழனான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்து. யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாமையே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த காலத்து ரெட் கிராஸ் மாதிரி. குருஷேத்திர யுத்தம் நடந்தது. அதில் நம்ம உடுப்பி ராஜா இருக்கார் இல்லையா, கர்நாடகா உடுப்பி ராஜா, அவர் அங்கே போய் நான் யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணல, கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 சைனிகம் நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் குக்கிங் வேலை பண்ணாராம். அப்போ கிருஷ்ணர் வருவாராம், கிச்சனில் எவ்வளோ சமைச்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இவ்வளோ பண்ணால் போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பேர் தான் உயிர் நிற்பான், சாயந்தரம் சாப்பாட்டுக்கு இருக்க மாட்டான், டின்னருக்கு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துதான். அதனால் கிருஷ்ணர் யுத்தம் முடிஞ்ச உடனே உடுப்பி ராஜாவுக்கு சொன்னாராம், நீ இந்த மாதிரி நல்ல சர்வீஸ் கொடுத்ததுனால நீ வந்து இந்த கேட்ரிங் தொழிலில் பெரிய ஆளாவான். அதனால தான் ஒரு காலத்தில் எங்கே பாரு உடுப்பிக்காரன் தான் ஹோட்டல் வச்சுருப்போம் இல்லையா. உட்லண்ட்ஸு, அப்புறம் தாசப்பிரகாஷ், இது மாதிரி எல்லா இடத்துலையும் உடுப்பிக்காரன் தான் வச்சுருந்தாங்க ஹோட்டலுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் எல்லாம் மாறுற போது சரவணபவன் வந்தார். சரவணபவன் படிச்சுட்டார். அவர்கிட்ட இருந்தவங்கெல்லாம் அடையாறு அந்துபவனில் வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அடையாறு அந்துபவன் ஃபேமஸ் ஆனது காரணம் சரவணபவன்லேருந்து ட்ரைனிங் ஆனவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சரவணபவன் தான் முதல்ல அந்த பசங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு, சர்வர் வேலை, குக் வேலை செய்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, அப்புறம் அவங்களுக்கு வீட்டு வாடகை, இது மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு.
ஹோட்டல் தொழிலில் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருந்தானுங்க அவனுங்கெல்லாம். அதை அப்படியே அடையாளம் போன எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு என்ன நஷ்டம்? எல்லாம் உன் தலையில் தான் தீட்டுறான் இல்லையா? ஒரு நார்மலான ஹோட்டலில் இருக்கிற விலைக்கு 1.5 மடங்கு அவங்க சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் சூடாக கொடுக்குறாங்க, க்ளீனாக கொடுக்குறாங்க இல்லையா? அதனால ஜனங்கள்லாம் போக ஆரம்பித்தாங்க. குவான்டிட்டியில் அவங்கள்ட்ட நிறைய வருது, நல்ல ரேட்டு வைக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அடையாளம் வந்துச்சு. நீ ஃபாரின்லலாம் போனால் கூட அடையாளம் போனலாம் வந்தாச்சு. சிங்கப்பூரில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்தாச்சு. ஸோ எந்த தொழிலை நீ நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ சில இதில் பண்ணேன்னா அந்த சாம்பாரில் கரப்பாம்பூச்சி இருக்கும். நீ அவனை போய் கரப்பாம்பூச்சி இருக்குதியானாக்கா அவன் அதுக்கு என்ன இருக்குதுன்னு கரப்பாம்பூச்சி எடுத்து போட்டு அதையே ஊற்றுவான் அவனுக்கு திருப்பியும். அதே மாதிரி நம்ம இதில் கேரளாவில் சைவ சாப்பாடு இருக்கான்னு கேட்டாக்கா நாங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போயிருப்போம். இருக்குது வாங்க அப்படின்வான். வந்தால் என்ன பண்ணுவான், மீனை ஒதுக்கிட்டு அந்த சால்னானு அது போடுவோம். கேட்டால் மீனை எடுத்தாச்சு அப்படின்னு. இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற சைவம் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு எத்திக்ஸ் கிடையாது. எதை வேணால் அவன் தலையில் கட்டிட்டு அவன் பணக்காரன் ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த இன்றைக்கி எல்லா தொழிலையுமே செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி அதை கட்டி காப்பாற்றுறவங்களாம் இன்றைக்கி இல்லை. அந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்போ தாஸ் பிரகாஷ் ஓனர் இருக்கான்னா இந்த உடுப்பி மடாதிபதிங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பைப்பில் குளிக்க மாட்டாங்க. தாஸ் பிரகாஷ்காரர் அவங்க வீட்டில் ஒரு கிணறு வச்சுருந்தார். அந்த கிணத்துல தண்ணி சேர்ந்தி குளிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் அவங்க ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் பாசிபிளா இல்லையா? இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் குழாயில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுவார். போகிற போது எதனா ஒரு அழுக்கு தண்ணி இருக்கிற குட்டை இருந்தால் அதில் கூட குளிப்பார் அவர். எல்லோரும் நாங்கள் பக்கெட்டில் கொண்டாந்து கொடுக்குறோன்னா வேண்டாம், அவ்வளோ சுத்தமாக இருந்த ஒரு தண்ணியை சொதப்பந்து நம்ம தானே, அப்போ நம்ம தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த தண்ணியில் குளிப்பார் அவர். அந்த அளவுக்கெல்லாம் ஒரு தண்ணியை தெய்வமும் மதித்தவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போல்லாம் எங்கே இருக்குது நீயே சொல்லு. இப்போது கும்பமேளா நடக்குது, அதில் 40 கோடி பேரும் என்னவும் குளிச்சிருக்காங்க. அப்போது எப்படி 40 கோடி பேர் குளித்தா அந்த தண்ணி பொல்யூட் ஆகாமல் இதாகாமல் இருக்கும்? அப்போ என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் நைட்டில் இந்த தண்ணியை க்ளீன் பண்ணி மிஷின்லாம் பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணி விட்டாங்க. அதனால தான் ஓரளவுக்கு தொத்து வியாதியெல்லாம் வராமல் எல்லோரும் தப்பிச்சதுக்கு அதுதான் காரணம். இல்லைன்னா இவ்வளோ பேர் குளித்தா அந்த இடத்துல என்ன வரும் மாட்டோம். ஸோ கங்கை தாய் இருந்தான். ராமர் அயோத்தியிலேருந்து கிளம்பி வனவாசத்துக்கு கிளம்பி வர்றார். அப்போ இவர் போய் அதில் குளிக்கிறார். குளித்த உடனே கங்கை தாய் மேலே இவரை கும்பிடலாம். என்ன சொல்கிறாலாம், பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கின நோய்ந்தனன் என்றாள். பாருளோர்னால் பூமியில் இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் அவங்க பண்ண பாவத்தெல்லாம் ராமா எங்கிட்ட விட்டு போகிறாங்க, என் பாவத்தை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பரிதவிச்சுக்கிட்டு இருந்தேன். யானும் அந்த தெற்றுனா மலையாள வார்த்தை, மிஸ்டேக்குன்னு வச்சுக்கோயேன். உன்னில் நீ இப்போ குளிச்சு இல்லையா, அதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாலாம். அதனால் நீராட போதுவீர் போதுவினே நேரிழையீர்னு ஆண்டாள் திருப்பாவையில் பாடி எல்லா பொம்பளைகளையும் வாங்க ஆயர்பாடி பெண்களே குளிக்கலாம், குளிச்சுட்டு நந்தகோபன் குமாரன் அவனை போய் நம்ம காலையில் கும்பிடணுங்கிற மாதிரி கூப்பிட்டு போனாங்கிற மாதிரி. வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குடரெல்லாம் விழிவெற்று பதவி கொள்வார் அப்படின்னா வெள்ளம்னா தண்ணி, அந்த மாதிரி பெருக்கு ஆடிப்பெருக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி இருந்து அதில் எல்லோரும் குளிக்கிற போது நாட்டில் கலைப்பெருக்கு கவிப்பெருக்கெல்லாம் வரும் அப்படின்றது ஒரு அந்த காலத்தில் கவிதைகள்லேயே வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த காலத்தில் வாட்டரை பொல்யூட் பண்ணுறது. உங்கள் கூவம் இருக்க இதில் ஒரு 80 இயர்ஸ்க்கு முன்னாடி திவசம் பண்ணிக்கிறாங்க. கூவங்கரையில் உட்காந்து தர்ப்பணம் திவசம்லாம் பண்ணிக்கிறாங்க, பிதிர்காரியெல்லாம். இன்றைக்கி முடியுமா? லாஸ்ட் கொஸ்டின். Question from வசந்தி கோவிந்தன். இறைவனை வழிபடுவதற்கு மானசீக பூஜைதான் சிறந்த மார்க்கம் என்று தாங்கள் அடிக்கடி கூறுகிறீர்கள்.
ரிச்சுவலிஸ்டிக் வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தால் அதை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் அதில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றும் மானசீக பூஜை முறைதான் எப்போதும் சிறந்தது என்றும் தாங்கள் அடிக்கடி ஆன்மீக அறிவுரை கூறி எங்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள். எங்களை போன்ற தங்களின் அடியவர்கள் பல வருடங்களாக இந்த ரிச்சுவலிஸ்டிக் முறையை பின்பற்றித்தான் வீடுகளில் பூஜைகளை செய்து வருகிறோம். அதை திடீர் என நிறுத்திவிட்டு முற்றிலும் மானசீக பூஜைக்கு மாறுவதற்கு மனம் ஒத்துழைக்க மறுக்கிறது. மேலும் அது ஒரு சென்டிமெண்ட் சார்ந்த பிரச்சனையாகவும் இருப்பதால் அதிலிருந்து உடனடியாக வெளிவருவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. இது போன்ற உணர்வு எங்களை போன்ற தங்களின் பல அடியவர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது? ரிச்சுவலிஸ்டிக்காக பூஜைகளை வீட்டில் இருக்கும்போது செய்வது, அவற்றை செய்ய முடியாத நாட்களில் மானசீகமாக இறைவனுக்கு பூஜைகளை செய்வது என்ற இந்த 2 முறைகளையும் நாங்கள் கடைபிடித்தால் அதில் தவறு ஏதேனும் உண்டா? ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு நடக்கவே தெரியாது. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? ஒரு நடவண்டி கிராலர் அது வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அந்த குழந்தை அந்த கிரால் இப்போல்லாம் ரவுண்ட் கிராலர்லாம் வந்துச்சு. முதல்ல இப்படி தள்ளின்னு போனோம், இப்போ ரவுண்டு குழந்தையே நினச்சாலும் கீழே விட முடியாது. அது இப்போ நீ நடக்க கற்றுக்கிட்டப்ப நீ கேளம்பாக்கத்தில் போய் ஒரு நடவண்டி வச்சுக்கிட்டு போனால் உன்னை கல் எடுத்து அடிப்பாங்களா இல்லையா? ஸோ படிநிலைகள் இருக்குது பக்தியில். ஒன்று சரியை. சரியைன்னா சரீரத்தினால் செய்கிற வழிபாடுன்னு அர்த்தம். அதுதான் இந்த கோயிலுக்கெல்லாம் வர்றது, அபிஷேகம், இந்த மாதிரியான விஷயங்கள். இது சேத்திராடம் போகிறது, ஆற்றுல குளிக்கிறது, இதெல்லாம் சரியை கீழே வரும். அதுக்கடுத்து கிரியை. கிரியை என்ன? ஒரு எந்திர தகுடு, காப்பர், கோல்டு இதுலேயும் வச்சு அதில் ஜாமெட்ரிக்கலாக சில குழிவுகள் எல்லாம் வரைகிறது. நீங்கள் சில மந்திரங்களை சொல்கிற போது அந்த சவுண்டு எப்படி ஒரு தண்ணியில் ஒரு கல்லை போட்டால் அதில் ரிப்பிள்ஸ் வருது இல்லையா? அந்த மாதிரி உன்னோட சவுண்டு ஓசை ஒலியெல்லாம் நீயே ஆனாங்கிற மாதிரி அந்த ஜாமெட்ரிக்கல் குழிவுகளில் போய் உனக்கே திருப்பி கிடைக்கிது. அதனால் கிரியேனா டு கிரியேட் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். இது 2வது வழி. அதுக்கடுத்து யோகம். யோகம்னா என்ன? ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். எது ஜோடி சேர்க்குற? வெளியில் இருக்கிறதையும் உனக்குள்ளே இருக்கிறதையும். இப்போ வெளியில் என்னெல்லாம் இருக்கோ உங்கள்கிட்டையும் இருக்குது. உன்னுடைய பாதங்களில் விஷ்ணு இருக்கார், உன் கையில் இந்திரன் இருக்கார், உன்னுடைய இதயம்தான் முருகர் குகப்பெருமான், உன்னுடைய மனசு சந்திரன், உனக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கார். இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் வெளியில் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்குது. அப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம், நான் வெளி உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, இதுக்குள்ளே இருக்குது. அதனால் யோகம் என்பது என்ன? நீ கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலையும் ஜோடி சேர்க்கறது. ஜோட்னா ஆனால் ஜோடி சேர்க்கறது, அதுதான் யோகா அப்படின்னு சொல்கிறது. 4வது நிலை வந்தால் ஞானம். அதில் சரீரத்தையும் தாண்டிட்டு, தகுடு இல்லை மோதிரத்தையும் விட்டுட்டு, இந்த யோகத்தையும் தாண்டிட்டு டோட்டலாக எல்லா மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு சொல்லி ஒரு வாச்சா மோகோச்சரம்ன்றாங்க. நிர்வாணம், சொல்லில் விளங்கா நிர்வாணம், பிளாங்க் மைண்டு. ஒரு குழந்தை ஒரு தொட்டில் இருக்குது, திடீர்னு உலுக்கி விழுந்த மாதிரி வரும். ஸோ நீ அந்த நிலையை அடைஞ்சானா உனக்கு அந்த அனுபவம் வரும். நீ எங்கே உட்காந்து இருந்த, என்ன பூஜை பண்ண, என்ன தியானம் பண்ணுறதெல்லாம் மறந்து போய் உலுக்கி விழுந்தப்புறம் தான் நான் இந்த இடத்துல இருக்கேனான்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அது 4வது நிலை ஞானம். இப்போ 4வது நிலையை அடையிற வரைக்கும் இதெல்லாம் தேவைப்படும். உனக்கு நடவண்டி தேவைப்படும், நட கற்றுக்கிற வரைக்கும் உனக்கு தேவைப்படும். சரியை கிரியை யோகா தாண்டி தான் ஞானத்துக்கு வர முடியும். அதெல்லாம் முழுசாக விட்டுடுன்னு யாரும் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மானசீக பூஜைன்றது என்ன? ஒரு கண்ணை முடின்னு உட்காந்துட்டு நீ இப்போ திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போகிற ஆளுன்னு வச்சுக்கோ, இல்லை பழனி ஆண்டவங்கிட்ட போகிற ஆள். இப்போ நீ மனசுக்குள்ளேயே கண்ணை மூட்டின்னு சவுத்தோரமாக ஜாலியாக உட்காந்துக்கோ, இல்லை உன் பூஜை ரூமில் உட்காந்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உட்காந்துட்டு அந்த ஈஸியான வழிபாடுன்றது லிங்காகாரம். உருவம்னா கண்ணுக்கு அது வாய் மூக்கெல்லாம் தேவைப்படும். லிங்கம்னா ஒன்றுமே இல்லை. அதனால் எதிரில் அருணாச்சலேஸ்வரர் லிங்கம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோ. அதுக்கு ஒரு கோயில் எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எண்ணெய் தடவு, அது மேலே வாசனை திரவியத்தை கொட்டு, அப்புறம் பால், தயிர், தேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அன்னம் எல்லாத்தையும் போட்டு முடித்து அப்புறம் அவருக்கு அழகாக ஒரு பட்டு துணியை கட்டின மாதிரி வச்சுன்னு
காலெலாம் செலவில்லை. ஒரு மல்லிகைப்பூ மாலை, ஒரு வில்வ மாலை, ஒரு ரோஜா மாலை, என்ன மாலைலாம் உனக்கு தெரியுமோ எல்லாத்தையும் வரிசையாக போட்டுனே வாங்கணும். அதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் சாப்பாடு பிடிக்குமோ, இட்லி, போண்டா, தோசை, புளி சாதம், தயிர் சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் வச்சு அண்டாண்டா காலெலாம் செலவில்லை. எல்லாத்தையும் போட்டு இதுதான் சாமி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிடு. அவர் என்ன சாப்பிட போகிற, நீ தான் சாப்பிட போகிற. இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, பஞ்சாரத்தி காட்டுறது, இந்த மாதிரி உனக்கு ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சால் அதை சொல்லி பூஜையை நிறைவு செய்வதுங்கிற மாதிரி பண்ண முடியும். இது மானசீக பூஜைன்னு. இப்போ காஞ்சி பரமாச்சாரர் நிலையில் இருந்தவங்க சந்திரமௌலீஸ்வரர்னு மடத்துக்கு ஒரு விக்கிரகம் இருக்கும், அதுக்கு ரெகுலராக பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மானசீக பூஜைன்னு சொல்லி தனியாக உட்காந்துட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அவங்க காமாட்சிக்கோ சந்திரமௌலீஸ்வரருக்கோ பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய வழிமுறை. யோகி ராம் சுரத்குமார் சாமி இருந்தார். அவர் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் கேஸு. அதனால் என்ன பண்ணுவார், இப்படி கையை இப்படி பண்ணினே இருப்பார். அது எப்போ வாரம் சொல்லினே இருப்பார். இந்த இடத்துல ஒரு சிகரெட் பற்ற வச்சுக்குவார். அவரை பொறுத்த மாத்திரம் அந்த சிகரெட்டு தான் யாகம், அந்த யாகம் நெருப்பு சிகரெட். இந்த இடத்துல ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் யாகம் பண்ணுறாருன்றது ஒரு புரிய என்ன சாமின்னு போனாக்க இவர் தம் வச்சுன்னு உட்காந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் அதான் பண்ணுறாரு, அவர் அதான் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு சூட் ஆகிற ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு புரிகிற அவங்களுடைய வழிமுறையை தேர்ந்தெடுப்பாங்க. எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங்க இல்லை. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட், எவ்ரி திங் இஸ் ஃபைன் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ். பட் அந்த கம்ஃபர்ட் லெவலுங்கிறது என்ன, நிஜமாகவே அந்த கடவுளை அடையிறது. அந்த கடவுளுடைய எண்ணங்களுக்குள்ளே நான் ஒழிந்து நீ ஆக வேண்டும், எல்லாம் வரை என்னை மறந்த நலம் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான். பிளாங்காக இருக்கணும். அந்த நிலைகளை அடையிறதுக்கு எந்த வழி உனக்கு சூட் ஆகுதோ அதெல்லாம் நீ பண்ணலாம். அது வராத வரைக்கும் கோயில் குளம் சுற்று ஒன்றும் தப்பே இல்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரீங்க, இங்கே வந்து யாரும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃபோனை நீயே ஆஃப் பண்ணி வச்சா உனக்கு நல்லது. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக ஒன்று திட்டுவாங்க. இங்கே நிறைய பேர் இங்கே உட்காந்து கூட ஃபோன் அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே அது அலௌடு இல்லை. அதனால் எல்லோரும் பழகிடுச்சா, அதனால் நீ ஃபோன் எடுத்தோடனே பக்கத்தில் இருக்கிறவங்க பிடி பிடின்னு வாங்க. உனக்கு அந்த நேரத்தில் அந்த பதட்டத்தில் ஆஃப் பண்ண கூட தெரியாது. வி ஆர் இன்சுலேட்டிவ். ஒன்று அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஏதோ வந்தோமா காத்தாட உட்காந்து இருக்கோம் இல்லையா. எவ்வளோ வெயில், நீ எந்த கோயிலுக்காவது இப்போ போனால் அப்படியே வேத்து ஓட்டின்னு வர வேண்டியது தான். கொஞ்சம் காத்தோட்டமாக உட்கார வச்சுருக்கோம், சாமி அழகாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேறு பண்ணுறோம். இன்றைக்கி அம்பாள், நாளைக்கு வந்தாலும் பெருமாள் ஆகிடும். அது ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் காடுக்கு கொண்டாந்துடுறோம். கொஞ்ச நேரம் தேர் பல்லக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள்லாம் உட்காடுறீங்க. அவங்க ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு மகானுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சாண்டிங் பண்ணிடுறாங்க, சங்கரன் சிவசங்கரம். அது ஆன ஒன்று இவங்க பாட்டெல்லாம் முடிச்சுடுவாங்க. கொஷன் எங்கேருந்தோ தப்பாலாம் வருது, இங்கே வர்றவங்களும் கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்கிறோம் இல்லையா. நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. இப்போ உண்மையாகவே கடவுள் கும்பிட்ணுன்னா எதுவுமே தேவையில்லை இல்லை. வி கிரியேட் அன் ஆம்பியன்ஸ். ஒரு ஆஃபீஸ்க்கு நீ போகிற, எதுக்காக அந்த ஆஃபீஸில் ஏர் கண்டிஷன்லாம் போடுறாங்க, அவ்வளோ செலவாகுது அவங்களுக்கெல்லாம். நான் உங்களுக்கு ஒரு வெயிலில் வேத்து நீ போகிற இல்லையா, அதனால ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு கிளைமேட் க்ரியேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸுங்களும் போய் சேர்ந்த உடனே ஒரு காஃபி டீ கொண்டு வந்து ஒரு டேபிளில் வச்சுருவாங்க. இல்லை கேன்டீனில் நீ சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும். அங்கே சில கம்பெனிகளில் கூலர் இருக்கும், ஐஸ் வாட்டர் இருக்கும். சில கம்பெனிகளில் கொக்கோ கோலா அதெல்லாம் கூட இருக்கும். நீ எடுத்து குடிச்சிக்கலாம் உன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி வேர் யூ ஆர் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் கேன்டீன்லேயும் போய் நீ சாப்பிட்லாம். இல்லைன்னா இங்கேயே நீ உட்காந்துக்கிற இடத்துல உனக்கு ஒரு பிஸ்கட் டீ வரும். அதுக்கப்புறம் லஞ்ச் ஹவர் கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா எல்லா கம்பெனிலையும்? எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? ஒன்று கம்ஃபர்டபுளாக வச்சு உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கிறதுக்காக. வேறு ஒன்று நீ சாப்பிட்டா அவனுக்கு என்ன, சாப்பிடாக்கிட்டா அவனுக்கு என்ன, உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த இது பண்ணி வேலை வாங்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. மற்ற இடத்துலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வீட்டிலேருந்து நீ கிளம்பி போகிற போது ஏசி பஸ்ஸு எல்லாம் இருக்கும், நான் சொன்ன வசதிகள்லாம் இருக்கும். உன் வீட்டில் நீ ஏசி வச்சுருக்கிறியா இல்லையா அதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான் இல்லையா. உனக்கு நிஜமாகவே வசதி பண்ணுறவனா பேசாமல் 2 ஏசி உங்கள் வீட்டுக்கு நான் போட்டுறேன் 60,000 ரூபா தானே உனக்கு கொடுக்க வேண்டியது தானே.
நீ பில்லு கட்டுறதுக்கு பயப்படுறதா இருந்தால் எலக்ட்ரிக் பில்லு என்கிட்ட கொடுத்து நான் கட்டிடுறேன் கம்பெனி செலவில், இன்கம் டேக்ஸ் மிச்சம்னு சொல்லிடலாம்ல, இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க. அதாவது ஆட்டை நல்லா புல் போட்டு எல்லாம் போட்டு கொழுக்க வைக்கிறது எதுக்கு? நிறைய பிரியாணி பண்ணுறதுக்காக. ஓகே. நாகவிந்து கலாதீனமோ நம வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோவலும் துணையாசார நீதியும் வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுன நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி பெருமாளி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.